இந்த கேம் பார்த்தீங்கன்னா ரூக் c3 பிஷப் c3 அந்த மாதிரி ஒரு மாதிரி சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க. ஓகே, e4 e4 c5 knight f3 d6 d4 c into d4 knight into d4 knight f6 knight c3 g6 bishop e3. ஓகே, இப்போ பிஷப் g7. இப்போது ஓகே, இம்மீடியட்டாக இந்த நைட்டை கொண்டாந்து இப்படி கொண்டாந்து இந்த பிஷப் எடுக்க பார்ப்பாங்க. வித் பிஷப் சப்போர்ட் இருக்கிறதுனால அந்த ஒரு ஐடியா பண்ணுவாங்க. அது கொஞ்சம் தப்பாக போகுது. எப்படின்னா இப்போது பிஷப் f3 ரொம்ப கம்பல்சரி மூவ். அந்த மூவில் கொஞ்சம் மாறுறாங்க. பிஷப் c4 நடுறாங்க. இப்போது நைட் g4. ஆனால் இந்த பிஷப் அட்டாக் பண்ணுறதுக்கு வருவாங்க. பிஷப் d7 வந்திருந்தால் இந்த பிஷப் கேமை ஒரு வேறு மாதிரி மாற்றி விட்ரும். ஆனால் இப்போது நைட் g4 இப்போ வர்றது மிஸ்டேக்காக போயிடும். பிஷப் b5 செக், பிஷப் டெக்ஸ் பிஷப் d7, இப்போ குயின் டெக்ஸ் நைட். அதில் f3யும் கம்பல்சரி கரெக்டான மூவ் விளையாடணும். அதனால் பிஷப் g7 f3 அதாவது சரியான ரூட். கேசல், குயின் d2, நைட் c6, பிஷப் c4, பிஷப் d7, பிஷப் b3, குயின் a5, h4, rook fc8. லாஸ்ட் டைம் அந்த கேம் மாதிரி தான் வந்திருக்கு மேக்ஸிமம். பட் இப்போது கேசல் இல்லை, இன்னும் கேசல் நடக்கலை. h5, நைட் இன்ட்டு h5. ஓகே, இப்போது ட்ரிபிளோ. இப்போது ஒயிட்டோட ஐடியா h5ல ஓப்பன் பண்ணோம். அது கிளியராக ஓப்பன் ஆயிடுச்சு. நைட் e5, நைட் இப்போ de2 ப்ளே பண்ணுறாங்க. ஏன்னா அடுத்தது வந்து நைட் g3 வரும் அப்படிங்கிறதுக்காக நைட் de2 ப்ளஸ் இந்த c3 மேலே பார்த்தீங்கன்னா 1 2 3 அட்டாக் இருக்குது. உள்ள டிஃபென்ஸ் பார்த்தீங்கன்னா 2 டிஃபென்ஸ் தான் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறாங்க, அதனால் நைட் de2ன்னு ப்ளே பண்ணுறாங்க. பிஷப் e6, ஒரு மாதிரி ஒயிட் பீஸஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லாவே அட்டாக் பண்ணிகிட்ருக்கு. பிஷப்போட லைனும் நல்லா ஓப்பனாக இருக்குது, ரூக்கோட ஃபைலும் ஓப்பனில் இருக்குது, குயினும் அட்டாக்கில் இருக்குது, ப்ளஸ் g7 பிஷப்பும் நல்லா அட்டாக்கில் இருக்குது. ஓகே, இப்போ கிங் b1 அப்படின்னு ப்ளே பண்ணுறாங்க. நைட் c4, அதே பண்ணலாம். பிஷப் இன்ட்டு நைட், ரூக் இன்ட்டு நைட். ஒரு டிஃபெண்டர் எடுத்துட்டாங்க. ஓகே, பிஷப் டயகனல் நீட்டாக 2 பிஷப்போட பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக நல்லா ஓப்பன் ஆகிருக்குது. இந்த பிஷப்போட லைன் வந்து நல்லா ஓப்பன் ஆகிருக்கு. ரூக்கும் இருக்குதுங்க. ப்ளஸ் அடுத்து இந்த ரூக்கும் வந்துச்சுன்னா இன்னுமே ஸ்ட்ராங்காகி போயிடும். ப்ளஸ் இப்போது ஒயிட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நைட் சும்மா சாலிடாக சும்மா தான் உட்காந்துட்ருக்கு. ப்ளஸ் இந்த ரூக்கும் சிம்பிளி ஸ்லிப்பிங், இந்த பிஷப்பும் சிம்பிளி ஸ்லிப்பிங். ஒயிட்டுக்கு பார்த்தீங்க பிளாக்குக்கு பார்த்தீங்கன்னா குயின் இந்த இந்த நைட்டை தவிர, இந்த h5 நைட்டை தவிர மீது எல்லா பீஸும் கொஞ்சம் ஆக்டிவ் இருக்குது. g4, இந்த சும்மா இருக்கிற g4 மூவ் ரொம்ப பிளண்டராக போகுது. இப்போ நைட்டை g3ன்னு கொண்டாடுறாங்க. இப்போ உங்களோட ஐடியா என்னன்னா குயின் h2 கொண்டு போகலாம் அப்படின்னு. அதனால் நைட் இன்ட்டு g3 கட் பண்ணிட்டாங்க. ஆனால் இங்கே ஒரு டிஃபெண்டர் போகுது அப்படிங்கிறத அவங்க கால்குலேட் பண்ணாமல் ரூக் இன்ட்டு c3. ஓகே, இப்போ ரூக் இன்ட்டு c3. ஓகே, இப்போ ரூக் இன்ட்டு c3 அடிச்சுக்கிறாங்க. அகெயின் இதில் பிஷப் இன்ட்டு c3ன்னு 2 வேரியேஷன் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம
rook into c3 பார்க்கலாம். rook into c3. ஓகே, அடிச்சாங்கன்னா queen into a2 check mate. அதாவது pawn into அடிச்சாங்கன்னா queen into a2 check with the bishop support. அதாவது pawn into அடிச்சாங்கன்னா queen into a2 check, king c1, queen a1 checkmate ஆயிரும். no defense. அதனால அவங்க b3 பானை புஷ் பண்ணிட்டாங்க. b3. இப்போ rook a8 சிம்பிள். எப்பவுமே ஒரு பின் பண்ணுங்க, அது மேலே ப்ரெஷர் கொடுத்துட்டே இருங்க. இது கான்செப்ட். ஓகே, rook c1 ஆனால் குயின் போகுது. c1 rook சாரி bishop into b3. ஓகே, c into b3. c into b3 or a into b3 அடித்தாலும், எந்த இதால் அடித்தாலும் rook into b3 check, pawn into b3, queen a1 checkmate. ஓகே, இப்போ bishop into c3 அடித்தா என்ன அப்படிங்கிறது பார்ப்போம். bishop into c3, queen attack, b into c3, rook b4 check, king c1 போனாங்கன்னா queen a3 checkmate ஆயிரும். king a1 வந்தாலும் queen into a2 check. அதனால c into b4, queen into a2 check, king c1, queen a1 checkmate. இந்த சாக்ரிஃபைஸும் கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லா தான் இருந்தது. நெக்ஸ்ட் கேம் போவோம்.